தகவல் பரிமாற்றம் ஜெட் வேகத்தை விட அதிகமாக வளர்ந்துவிட்ட இந்த காலத்தில் மனிதன் சந்தோஷமாக இருக்க என கண்டுபிடித்து தக்க வைத்துக் கொண்டிருக்கும் ஒரு பொழுதுபோக்கு தான் ஜோக் என்ற பெயரில் பலரால் பல விதங்களில் வெளியிடப்பட்டு வருகிறது. இதை பார்த்து அநேகர் வயிறு குலுங்க சிரித்து மகிழ்ந்து கும்மாளம் அடிக்கிறார்கள். அதற்கு அதிக வரவேற்பும் கொடுக்கிறார்கள். இந்த ஜோக்ஸ் பார்த்து சிரித்து மகிழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஒரு கஷ்ட காலம் வரும்போது இந்த ஜோக்ஸ் பார்த்து சிரித்து கொட்டுவார்களே, அதை விட அதிகம் அழுவார்கள், அலறி துடிப்பார்கள். இதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும். காரணம், இந்த ஜோக்ஸ் பார்த்து சிரித்து நேரத்தை பொழுதை போக்குகிறவர்கள் ஒரு கஷ்டம் துன்பம் துயரம் வரும்போது எப்படி அதை அறிவோடு எதிர்கொண்டு சமாளிப்பது என்ற தேவையான ஒரு சமாதான கலையை கற்றுக்கொள்வதில்லை. வாழ்க்கையை ஒரு ஜோக் மாதிரியே வாழ நினைக்கிறார்கள். அதுதான் உண்மை. எப்போதும் மனுஷனுக்கு இக்கட்டு இன்னல் துன்பம் துயரம் வரும் என்று தெரியாது. அடுத்த நிமிடம் என்பது நமக்குள்ளது அல்ல. அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 14வது வசனத்தில், நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்சம் காலம் தோன்றி பிறகு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறதே என்று எழுதியிருக்கிறார். ஜோக்ஸ் பார்த்து சிரித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் சமயத்தில் துர்ச்செய்தி வந்து ஆடி போய் அலறி துடிப்பவர்களும் உண்டு. எனவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். சிரிப்பு சொல்லி நடித்து சிரிக்க வைத்தவர்கள் உண்மையிலேயே அவர்கள் வாழ்க்கையில் சிரித்ததில்லை. இதை ஜோக்கு சொல்லி சிரிக்க வைத்தவர்களே ஒத்துக்கொண்ட உண்மையாகும். சிரிப்பு நடிகர்களின் வாழ்க்கை மற்றவர்கள் இவர்கள் வாழ்க்கையை பார்த்து ஏளனமாக சிரிக்கும் நிலையாக இருந்து கொண்டே இருக்கிறது. காரணம், ஜனங்கள் இந்த ஜோக் நடிகர்களை சிரிப்பு நடிகர் என்று பெயர் வைத்து ஜோக் சொல்ல ஊக்கப்படுத்தினார்களே தவிர, சிரிப்பு நடிகனின் வாழ்வில் உண்மையான சிரிப்பு எப்படி பறிபோனது என்று கண்டுபிடித்து முதலில் உன் வாழ்க்கையில் சிரித்து சந்தோஷமாக வாழ என்ன செய்ய வேண்டுமோ அதை செய் என்று யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லை. கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இதை கேட்கிற அன்பான ஆத்துமாக்களே, இனிவரும் காலம் பொல்லாதது ஆனபடியால் அவனவன் கிரியைகளுக்கேற்ற பலன் அவனவனோடு கூட வருகிறது. எனவே விழித்துக் கொள்ளுங்கள், சிந்தியுங்கள், தேவையில்லாமல் சிரித்து தேவையில்லாமல் அழாதீர்கள். கர்த்தரை தேடுங்கள். ஒவ்வொருவருக்கும் வருகிற ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.